வணக்கம். அண்ணன் செய்த ஒரு தவறு அதற்காக பழிவாங்கும் தம்பி. நம்ம அதிகமா நம்புறவங்க தான் சில நேரத்துல நம்ம அதிகமா காயப்படுத்துவாங்க. ஆனா அந்த காயத்துக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பா இல்லை கரெக்டா? அப்படி பழி வாங்கணும்னு நினைச்சா ஜெயிக்க போறது பழி வாங்குறவங்களா இல்லை பழி கொடுக்கறவங்களா? வாங்க பார்க்கலாம். ரவி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்ப பெரிய பையன். அவன் வாழ்க்கை முழுக்க குடும்பத்துக்காகவே உழைக்கிறவன். அவனோட தம்பி கார்த்திக். அவனுக்கு அண்ணன் தான் உலகம். அண்ணன் எது சொன்னாலும் கேட்பான். என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பி இருக்கிறவன். அவனோட ட்ரீம், ட்ரஸ்ட் எல்லாமே அவங்க அண்ணா தான். கார்த்தி ஒரு நாள் நல்ல ஜாப் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். அவன் நாள் ஃபுல்லாக படிக்கிறான், ராத்திரி ஃபுல்லாக படிக்கிறான், முயற்சி பண்ணுறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால் வருது. அவன் கண்களில் ஒரு கனவு. இந்த ஜாப் கிடைச்சா நம்ம ஃபேமிலி வாழ்க்கையே மாறிடும், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த அடுத்த நாள் காலையில் அவனோட சர்டிஃபிகேட் எல்லாம் தன்னோட அண்ணன் ரவி கிட்ட கொடுக்குறான். அண்ணா, இது ரொம்ப முக்கியம், நான் மறந்துட்டா கூட நீங்கள் எடுத்து வச்சுருங்க, அதை வச்சு தான் நாளைக்கு இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறான். ரவி சிரிச்சுக்கிட்டே, நான் இருக்கேன், டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு தவறு. ஆனால் வாழ்க்கை எப்பவுமே திருப்பி மாறிவிடும் இல்லையா? அந்த நாள் ரவிக்கு ஆஃபீஸில் ஒரு எமர்ஜென்சி. அவன் அவசரமாக கிளம்பும்போது டாக்குமெண்ட் பேக்கை மறந்துட்டு போயிடுறான். பிரேக் டவுன் மொமெண்ட். இன்டர்வியூ ஹாலில் கார்த்திக் கை நடுங்குது. சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு ஹச்ஆர் கேட்குறாங்க. அவன் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் இல்லை. அந்த ஒரு நொடி அவன் மூச்சே நின்ன மாதிரி இருக்குது. அட, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே, இப்போ சர்டிஃபிகேட் இல்லாமல் இதனால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அவன் உடனே கால் பண்ணுறான் அவங்க அண்ணனுக்கு. அண்ணா எங்கே என் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறான். ரவி அதிர்ச்சியோட தேடுறான், ஆனால் கிடைக்கல. இன்டர்வியூ மிஸ் ஆயிடுது. ட்ரீம் ஜாப் போச்சு. கார்த்திக் தனியாக ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அவனோட கண்களில் கண்ணீர் வருது. நாம் நம்பியவர் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டாரா, அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு கொண்டிருக்கான். அந்த நம்பிக்கை உடையிற சத்தம் அவன் மனசுக்குள்ள ரொம்ப வலிக்குது. கோபம் வந்து பழிவாங்கும் எண்ணமாக மாறுது தம்பிக்கு. அதுக்கப்புறம் கார்த்திக் மாறிட்டான். அண்ணனோட பேச்சு அவன் கேட்கவே இல்லை. ரவிக்கு ஒரே கில்ட்டிங் ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் கார்த்திக்கோட மனசு ஆல்ரெடி காயமாக இருக்குது. இப்போ எது சொன்னாலும் அவன் கேட்க போகிறது இல்லைன்னு அண்ணன் அமைதியாக இருக்கான். பழிவாங்கும் தருணம். ஒரு நாள் ரவிக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் சான்ஸ் கிடைக்கிது. அது அவன் வாழ்க்கையில் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மீட்டிங்க்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கான் ரவி முன்னத்த நாளே. இந்த முறை கார்த்தி என்ன பண்ணான்னா, அவனுக்கு தெரியாமல் அந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் எடுத்து ஒளிய வச்சிட்றான். அவன மனசில் ஒரு சத்தம். அவன் என்னை இப்படி ஃபீல் பண்ண வச்சானோ அதே மாதிரிக்கு அவனும் ஃபீல் பண்ணணும், அப்போ தான் என்னோட ஃபீலிங் அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு தன்னோட அண்ணனோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து ஒளிய வச்சிட்றான். அடுத்த நாள் வந்து மீட்டிங்க்கு போகிறா. அவனுக்கு மீட்டிங்கில் டாக்குமெண்ட் இல்லாதனால லாஸ் ஆயிடுது. சைலண்ட்டாக இருக்கான். மீட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுது. ரவிக்கு பெரிய லாஸ். ஆனால் அவன் கோவப்படலை, அமைதியாக வீட்டுக்கு வர்றான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவன் கார்த்திக்கிட்ட வந்து மெதுவாக சொல்கிறான், நான் செய்தது தவறு தான், உன் கனவு நான் கனவாகவே மாற்றிட்டேன், நான் செஞ்சது ரொம்ப தப்பு, நம்ம உறவையே அது எடுத்துருச்சு, அண்ணன் தம்பிங்கிற உறவே வந்து என்னால் இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் உன்னை இழக்க விரும்பலடா. அந்த வார்த்தை கார்த்தி கேட்ட அவன் மனசை உடைச்சிருது. ஐயோ, அண்ணன் மேலே நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோமே, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சாரி கேட்குறான். கார்த்தி உடனே அழுதுறான். அண்ணா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் என்னை காயப்படுத்த நினைக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னு அவங்ககிட்ட சாரி கேட்குறான். ரவி அவனை உடனே ஒரு கட்டி அணைச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த அணைப்பு பழியும் கோபத்தையும் டிசால்வ் பண்ணிடுது. அதிலிருந்து அவன் பழி வாங்குற எண்ணத்தை விட்டுறான். நம்மை காயப்படுத்தவர்களே நம்மை நேசிப்பவர்களாகவும் இருக்கலாம். பழி வாங்கினால் வலி குறையாது, இரட்டிப்பாகும். உறவுகளை காயப்படுத்துறது தான் உண்மையான வெற்றின்னு நினைக்காதீங்க. அது நம்மளுக்கே ஒரு மனக்கலக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் மனசை தொடும் இப்படிப்பட்ட கதைகள் வேணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இது மாதிரிக்கு நிறையா ஸ்டோரிஸ், எமோஷ்னல்ஸ் வித் ஃபேமிலி ஸ்டோரிஸ் பார்க்கலாம். நன்றி.